நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நாம் அமர்ந்திருப்பது ஆண்டவரின் பிரசன்னத்தில். இந்த இடம் புனிதமான இடம். நாம் ஆண்டவரை தேடி அவரில் தஞ்சம் அடைந்து அவரிடமிருந்து ஆசிரை பெற நாம் தொடர்ந்து இந்த பாடல் வழியாக ஆண்டவரை போற்றி புகழ்வோம். நீயின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உள்ளத்தில் வாழும் ஒரு நாளை போதும் நீயின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், என் கூட நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், என் கூட நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உன் வார்த்தையை உம்மில் நான் கூறவே, நீயின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எனக்கென்று நன்றி சொல்லி முடிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எனக்கென்று நன்றி சொல்லி முடிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார்,
1000 ஆண்டுகள் போதாதையா, நீ இன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீ இன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 67 முதல் 71 முடிய. இயேசு 12 சீடரிடமும், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இயேசு அவர்களை பார்த்து, 12 உங்களை நான் தேர்ந்து கொண்டேன் அல்லவா? ஆயினும் உங்களுள் ஒருவன் அழகையாய் இருக்கிறான் என்றார். அவர் சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசை பற்றியே இப்படி சொன்னார். ஏனெனில் 12 ஒருவனாகிய அவன் அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல பாசம்
தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, மனித வாழ்வு என்பது தேடலின் அடிப்படையில்தான் இருக்கிறது. தேடல் என்பது நாம் பிறந்த முதல் இறப்பு வரை அந்த தேடல் ஒரு தொடர் கதையாகத்தான் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டு இருக்கிறது. பிறந்த குழந்தை பெற்றோரை தேடுகிறது, வளர்ந்த பிறகு நண்பர்களை தேடுகிறது, வயதிற்கு வந்த பிறகு துணைவியை துணைவரை தேடுகிறது, முதிர்ந்த வயதில் கடவுளை தேடுகிறது. ஆக மனித வாழ்வு என்பது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு தேடலின் மையமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த தேடல் எதை நோக்கி இருக்க வேண்டும், எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த 1 மணி நேர ஆராதனையில் சிந்தித்து பார்ப்போம். ஆமோஸ் 5:6 இவ்வாறு சொல்கிறது, ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று. நாமும் நமது தேடுதலும் ஆண்டவரை நோக்கிய தேடுதலாக இருந்தால் நாமும் வாழ்வோம், நம்மை சுற்றியுள்ளோரும் வாழ்வார்கள் என்பதைத்தான் நாம் இந்த நாளிலே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமது தேடல் ஆண்டவரை நோக்கிய தேடலாக இருக்கிறதா? திருவுழியத்திலே பல இடங்களில் வரும் கதை மாந்தர்கள் அனைவருமே ஆண்டவரை நோக்கிய தேடலாகத்தான் அவருடைய வாழ்வு இருந்தது. எனவே தான் அவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருந்தார்கள். ஆபிரகாமை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமுடைய வாழ்வும் கடவுளை தேடிய வாழ்வாக, கடவுள் என்ன அவரிடம் சொன்னாரோ அதை வாழும் வாழ்வாகத்தான் அவருடைய வாழ்வு இருந்தது. கடவுளை தேடிய வாழ்வாகத்தான் அவருடைய வாழ்வு இருந்தது. எனவே அவரும் அவருடைய வழி மரபினரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மோசேயினுடைய வாழ்வையும் நாம் எடுத்துக்கொள்வோம். எரியும் முட்புதரின் நடுவே கடவுளை தேடினார். எனவே தான் அவர் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுவித்து அவர்களை வழி நடத்தும் ஒரு நல்ல தலைவராக அவருடைய வாழ்வு இருந்தது. தாவீதையும் நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் தொடர்ந்து திருப்பாடல்களை இசைத்து ஆண்டவரை போற்றி அவரிடமிருந்து மன்னிப்பையும் இரக்கத்தையும் அந்த இசையின் மூலமாக பெற்றதைத்தான் நாம் திருப்பாடலிலே படிக்க கேட்கிறோம். ஏன் யோசுவாவும் கூட, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு விருப்பம் என்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்து ஆண்டவரை தேடும் வாழ்வைத்தான் யோசுவாவினுடைய வாழ்விலும் நாம் காண்கின்றோம். நாம் யாரை தேடுகிறோம், எவற்றை தேடுகிறோம்? நமது வாழ்வு மூலமாக. புதிய ஏற்பாட்டிலே நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அன்னை மரியா இறைவனின் திட்டத்தை தேடி அதன்படி வாழ அவர் முற்பட்டார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் படிக்க கேட்ட பேதுருவும் கூட, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம், நிலை வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமே உள்ளது என்று ஆண்டவரை தேடிய ஒரு வாழ்வாகத்தான் பேதுருடைய வாழ்வும் இருந்தது. ஞானிகளுடைய வருகையும் மெசியாவை தேடிய ஒரு வாழ்வாகத்தான் இருந்தது. அதே போல புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே நாம் படிக்க கேட்போம். அந்திரியாக இருந்தாலும் சரி, நத்தனேயலாக இருந்தாலும் சரி, இறைவனையும் மெசியாவையும் தேடிய வாழ்வாகத்தான் அவருடைய வாழ்வு இருந்தது. எனவே தான் அவர்கள்
ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவருடைய வாழ்வு ஆசீர்வாதம் மிக்க வாழ்வாக அமைந்தது. ஏன் பார்வையற்றவருடைய வாழ்வை கூட நாம் எடுத்துக்கொள்வோம். தாவீதின் மகன் இறங்கும் என்று ஆண்டவரை நோக்கிய தேடலாகத்தான் அவருடைய வாழ்வு இருந்தது. சக்கேயுவும் கூட ஆண்டவரை நான் காண வேண்டும், ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை பெற வேண்டும் என்று ஒரு மனமாற்றத்தின் தேடலாக, ஆண்டவரை நோக்கிய தேடலாகத்தான் அவருடைய வாழ்வு இருந்தது. ஆக திருவுழியத்திலே நாம் பார்த்த அனைவருமே ஆண்டவரை தேடுபவர்களாக, மெசியாவை தேடுபவர்களாக, மீட்பரை தேடுபவர்களாக, தாவீதின் மகனை தேடுபவர்களாக அவருடைய வாழ்வு இருந்ததால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நமது வாழ்வும் ஆண்டவரை தேடுபவராக, மீட்பரை தேடுபவராக, மெசியாவை தேடுபவர்களாக, தாவீதின் மகனை தேடுபவராக நம்முடைய வாழ்வும் இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். நாம் நமது வாழ்விலே யாரை தேடுகிறோம்? நாம் நமது வாழ்விலே ஆண்டவரை தேடும் பொழுது உண்மையிலேயே ஆண்டவரின் பொருட்டு நாம் வாழ்கிறோம், நாம் வாழ்வடைகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டாலும் நாம் பார்த்தோம் என்றால் அவர் தந்தை கடவுளுடைய உடனிருப்பை தேடுகிறார், அவருடைய அன்பை தேடுகிறார், தனி ஜெபத்தின் மூலமாக கடவுளோடு உறவாடுகிறார். அவ்வாறாக அவருடைய தேடல் தந்தை கடவுளை நோக்கி இருந்ததால் தான் அவரால் அப்பேற்பட்ட பாடுகளையும் கூட ஏற்க முடிந்தது. நமது தேடுதலும் ஆண்டவரை நோக்கிய தேடலாக இருந்தால் நமக்கு வரும் துன்பங்களாக இருந்தாலும் சரி, துயரங்களாக இருந்தாலும் சரி, வேதனைகளாக இருந்தாலும் சரி, சோதனைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு தேவையான வலிமையை தருகிறார். நாம் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான வலிமையை தருகிறார், ஆற்றலை தருகிறார். அதன் மூலமாக நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நம்மால் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நமது தேடல் ஆண்டவரை நோக்கி தேடலாக இருக்கிறதா? மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று. நாம் ஆண்டவரை நமது வாழ்வு மூலமாக தேடுகிறோமா? தகுதியற்றவர்களையும் தகுதிப்படுத்துபவர் நம் ஆண்டவர். பேதுருவை தகுதிப்படுத்தி இந்த திருச்சபையின் தலைவராக உயர்த்தி இருக்கிறார் என்றால் அவருடைய தேடல் ஆண்டவரை நோக்கிய தேடலாக இருந்தது. அதே போல யோசுவாவையும் நாம் எடுத்துக்கொண்டால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவரோடு இணைந்து இருப்பதில் மகிழ்கிறோம் என்று, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில் மகிழ்கிறோம் என்று அவர் சொல்கிறார் என்றால் அவருடைய தேடல் கடவுளை நோக்கிய தேடலாக இருக்கிறது. நமது தேடல் யாரை நோக்கிய தேடலாக இருக்கிறது? நாம் பல நேரங்களிலே நம்முடைய தேடல் பணத்தை நோக்கி, பதவியை நோக்கி, பொருளை நோக்கி, உலக ஆசைகளை நோக்கிய தேடலாக இருக்கிறது. அதற்கு பதிலாக நாம் கடவுளை நோக்கிய தேடலாக இருந்தால் நமக்கு தேவையான மன அமைதியை, நமக்கு தேவையான மகிழ்ச்சியை, நமக்கு தேவையான ஆறுதலை, நமக்கு தேவையான அரவணைப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். அதைத்தான் இந்த 1 மணி நேர நற்கருணை ஆராதனையின் மூலமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் மூலமாக 1 மணி நேரம் இந்த திவ்ய நற்கருணை ஆராதனையில் பங்கு பெறும் நாம் ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவரது அருளை தேடுகிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறோம். எனவே தான் நாம் இந்த வெந்நீர் அப்பத்தின் மூலம் முன்பாக அமர்ந்து அவரிடம் செபித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை நாம் தேடுகிறோம். தொடர்ந்து நாம் அவரை தேடும் பொழுது, நாம் அவரது அரவணைப்பில் இருக்கும் பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நமது வேண்டுதல்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நமது தேடல் யாரை நோக்கி இருக்கிறது? வெந்நீர் அப்பத்தில் வீற்றிருக்கும் நம் ஆண்டவரை நோக்கிய தேடலாக இருக்கிறதா? நமது ஆண்டவரை நோக்கிய தேடலாக இருந்தால் உண்மையிலேயே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமது வேதனைகளை போக்குகிறார், நமது சோதனைகளை போக்குகிறார், நமது கஷ்டங்களிலிருந்து நம்மை மீட்கிறார். நமது தேடல் யாரை நோக்கிய தேடலாக இருக்கிறது? ஆண்டவரை நோக்கிய தேடலாக இருக்க சிறிது நேரம் அமைதியில் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். வெந்நீர் அப்பத்தில் வீற்றிருக்கும் நமது ஆண்டவரை முகமுகமாய் நோக்குவோம். மனித வாழ்வு என்பது தேடலின் அடிப்படையில் தான் அமைகிறது. ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும், ஒவ்வொரு கால நிமிடங்களிலும்
ஒவ்வொரு வகையான தேடலில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தேடி தேடி ஓய்ந்து போகும் இந்த மனித குலத்திற்கு நமது தேடல் எதன் மீது இருக்கிறது, யாரின் மீது இருக்கிறது? நமது தேடல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்தால் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் என்பதைத்தான் இந்த 1 மணி நேர ஆராதனையிலே சிந்திக்க இருக்கிறோம். நம்மை பாதுகாப்பவராக, நம்மை வழி நடத்துபவராக, நமக்கு ஆறுதல் கூறுபவராக, நம்மை அரவணைப்பவராக, நம்மை அன்பு செய்பவராக, நம்மோடு பயணிப்பவராக இருக்கும் நம் ஆண்டவரை நமது வாழ்விலே தேடுகிறோமா? தேடலின் விடையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்மால் காண முடிகிறது. எனவே இந்த தேடலை நம் ஆண்டவரில் காண தொடர்ந்து இந்த பாடல் வழியாக சிந்திப்போம். நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழ காலம் போகும். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், வார்த்தையாகி இந்த இறைவன் இந்த வாழ்வை சேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கு புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கு புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். வாழும் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போகும். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதை என்ன வாழு காலம் போகும். அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு திரைய. அடிமை அமைப்பு எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போகும். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதை என்ற
இறையேசுவில் பிரியமான இறை மக்களே, தொடர்ந்து நாம் வெண்ணிற அப்பத்தில் வீற்றிருக்கும் நம் ஆண்டவரை வழிபடும் நாம் நமது தேடல் எதன் மீது இருக்கிறது? திருப்பாடல் 105:4 இவ்வாறு சொல்கிறது: ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் என்று. நாம் நமது வாழ்விலே ஆண்டவரது ஆற்றலையும் அவரது திருமுகத்தையும் நாம் நமது வாழ்வில் மூலமாக தேடுகிறோமா? நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும், நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி ஆண்டவரை நாம் தேடுகிறோமா? நாம் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பெரிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு, இந்த வாழ்வின் மூலமாக நாம் நமது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட நேரம். அந்த நேரம் முழுவதும் நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? நாம் ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரை நாடி வரும் பொழுது, ஆண்டவரோடு இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். ஆசீர்வாதம் மிக்க பிள்ளைகளாக மாறுகிறோம். நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம்? பல்வேறு நிமிடங்களில், பல்வேறு வேளைகளில் நாம் ஆண்டவரை தேடாமல் உலக காரியங்களை தேடி அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடி ஓடி ஓய்ந்து போய் மனம் இழந்து இறுதியில் கடவுளை தேடுகிறோம். நாம் அனைத்திற்கும் முன்பாக கடவுளை தேடி, கடவுளை நாடி, கடவுளிடம் ஓடோடி வந்தால் உண்மையிலேயே கடவுள் நம்மை அரவணைக்கும் கடவுளாக, நமக்கு தேவையான அனைத்தையும் தரும் ஆண்டவராகத்தான் நமது ஆண்டவர் இருக்கிறார். இதோ இந்த வெந்நீர் அப்பத்திலே வீற்றிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனது பிள்ளை என்னை நோக்கி வரமாட்டாரா, என்னை தேட மாட்டாரா என்ற ஏக்கத்துடன், எதிர்பார்ப்புடன் இதோ இங்கே இருக்கிறார். நாம் இறைவனை தேடுகிறோமா? நமது சொல்லினாலும் சரி, நமது செயலினாலும் சரி, நமது பேச்சினாலும் சரி, நாம் இறைவனை தேடுகிறோமா? ஆமோஸ் 5:6 சொன்னது போலத்தான், ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று. நாம் ஆண்டவரை தேடும் பொழுது நாம் வாழ்வடைகிறோம். நாம் வாழ்வடையும் பொழுது நம்மால் பிறரும் வாழ்வடைகின்றனர். 1 குறிப்பேடு 28:9 இவ்வாறு சொல்கிறது: நீ அவரை தேடினால் கண்டடைவாய் என்று. ஆக திருவுளியம் முழுவதுமே நாம் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரிடமிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்பதைத்தான் நமக்கு எடுத்து கூறுகிறது. நாம் யாரை தேடுகிறோம் நமது வாழ்வு மூலமாக? மத்தேயு நற்செய்தி 6:33 இவ்வாறு சொல்கிறது: அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையுமே நாடுங்கள் என்று. நாம் நமது வாழ்விலே ஆண்டவருக்கு ஏற்புடையவற்றை, ஆண்டவரது ஆட்சிக்கு ஏற்றவற்றை நாம் நமது வாழ்விலே நாடுகிறோமா? பிறரை அன்பு செய்ய வேண்டும், பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு முன்பாக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த காரியத்தை நாம் வாழ்வாக்குகிறோமா? கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது இல்லங்களிலே நோய்வாய்ப்பட்டவராக இருந்தாலும் சரி, முதியோராக இருந்தாலும் சரி, நாம் அவர்களை எப்படியாக அவர்களோடு வாழ்ந்து வருகிறோம்? அவர்களோடு நமது உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் அவர்களை முழுமையாக அன்பு செய்கிறோமா? நாம் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோமா? அவர்கள் உடல் நோயால் துன்பப்படும் பொழுது அவர்களுக்கு தோள் கொடுத்து, அவர்களுக்கு ஆறுதலான அன்பான வார்த்தைகளை கூறி அவர்களை தேற்றுகிறோமா? முதியோராக இருக்கும் நமது பெற்றோர்களுக்கு நாம் அவர்களை நல்ல விதத்திலே அவர்களை வழி நடத்துகிறோமா, வாழ வைக்கிறோமா? கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை நாம் தேடும் பொழுது, ஆண்டவரிடம் இந்த ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது நாம் அனைவரையும் அன்பு செய்கிறோம், அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறோம், அனைவருக்கும் ஆறுதலாக இருக்கிறோம். நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருகிறார். நாம் ஆண்டவரை முன்னிலை நிறுத்தி நாம் வாழும் பொழுது நாம் ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிறோமா?
மோசேயினுடைய வாழ்வை எடுத்தாலும் சரி, ஆண்டவரை முன்னிலைப்படுத்தினார். எனவே தான் அவர் எதையும் செய்ய துணிவை பெற்றார். சாலமோனை எடுத்துக்கொண்டாலும் அவர் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தினார். எனவே அவருக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் வழங்கினார். ஆபிரகாமை எடுத்தாலும் கூட ஆண்டவரை அவர் முன்னிலைப்படுத்தினார், ஆண்டவரை தேடினார். எனவே அவர் நம்பிக்கையில் வேரூன்றினார். நாமும் ஆண்டவரை தேடும் பொழுது நாமும் நமது நம்பிக்கையில் வேரூன்றப்படுகிறோம். நமக்கு தேவையான அனைத்து ஞானத்தையும் ஆண்டவர் தருகிறார். நாம் எந்த காரியத்தை செய்வதற்கும் நமக்கு தேவையான துணிவை தருகிறார். ஆக நமது தேடல் ஆண்டவரை நோக்கிய தேடலாக இருக்கிறதா? ஆண்டவரிடம் தஞ்சம் புக நாம் தயாராக இருக்கிறோமா? ஆண்டவரே எனக்கு போதும் என்று ஆண்டவரை இறுக நாம் பற்றி கொள்ளும் பொழுது, ஆண்டவரை நாம் தேடும் பொழுது, ஆண்டவரோடு நாம் வாழும் பொழுது, ஆண்டவரே எனக்கு போதும் என்று நாம் இருக்கும் பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த 1 மணி நேரம் நாம் திவ்ய நற்கருணை நாதரின் முன்பாக அமர்ந்து செபித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவரது பிரசன்னம் நமக்கு நிறைவாக கொடுக்கப்படுகிறது. நமது வேதனைகளை போக்குகிறது, நமது சோதனைகளை நீக்குகிறது. நாம் ஆண்டவரது பிரசன்னத்தை இந்த 1 மணி நேரத்திலே உணர்கிறேனா? நாம் அமைதியில் சிந்திப்போம். ஆண்டவரது அருளை, ஆண்டவரை தேடி அவரிடமிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நாம் ஆண்டவரை தேடும் பொழுது நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வெற்றியின் பயணமாக, வெற்றியின் காரணமாக அவர் ஆக்குகிறார். ஆண்டவரை நமது வாழ்வில் தேடுகிறோமா? சிறிது நேரம் அமைதியில் தியானிப்போம், சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு தேவையான வழிகளை நமக்கு தருவாராக. நமது தேடுதலின் விடை, நமது தேடுதலின் பதில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. நமது ஆண்டவரிடமிருந்து பதிலையும் விடையையும் நாம் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த பாடல் வழியாக ஆண்டவரை போற்றி புகழுவோம். அவருடைய தேடுதலில் நம்மையே ஒப்பு கொடுப்போம். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றியா.
ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்ற எசையா இறைவாக்கினரின் இறைவாக்குக்கு ஏற்ப நமக்கு அருகாமையில் அண்மையில் இருக்கும் நம் ஆண்டவரிடம் நமது மன்றாட்டுக்களை உருக்கமாக எடுத்து வைப்போம். தேடலின் உறைவிடமே இறைவா, எங்களது வாழ்வில் நாங்கள் பலவற்றை தேடி பலன் இழந்து நிற்கிறோம். எங்களின் தேடல் உம்மை நோக்கி இருந்து உமது அருளால் நாங்களும் எங்கள் குடும்பமும் நிலைத்திருக்க தேவையான அருளையும் ஞானத்தையும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொன்ன ஆமோஸ் இறைவாக்கினரைப் போல எங்களின் தேடல் உம்மை நோக்கி இருந்து உம்மால் நாங்கள் வாழ்வடைந்து பிறருக்கும் ஒரு முன் உதாரணமான வாழ்க்கை வாழ தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் என்ற எசாவின் இறைவார்த்தைக்கேற்ப ஆண்டவரை இந்த தெய்வீக வெண்ணிற அப்பத்தின் மூலமாக இந்த 1 மணி நேர நற்கருணை ஆராதனையின் வழியாக தேடும் ஒவ்வொரு இறை மக்களுக்கும் உமது கருணையும் உமது ஆசீர்வாதத்தையும் உமது உடனிருப்பை நிறைவாக கொடுத்து வளமோடு நலமோடு வாழ தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, தேடலின் உறைவிடமான உம்மை எங்களின் இல்லங்களுக்கு எடுத்து சென்று உம்மை மகிமைப்படுத்தும் மாதா தொலைக்காட்சி அமைப்புக்காக மன்றாடுகிறோம். இதில் உழைக்கும் பணியாளர்கள், இதற்காக உதவும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து இந்த தேடல் வெற்றியின் தேடலாக அமைய அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவாம், தினம்தோறும் தேடலில் தேடி தேடி தங்கள் வாழ்வை தொலைத்து நிற்கும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அருளால் உமது ஆசீரால் அவர்களின் தேடல் நிலையான தேடலாக, நிறைவின் தேடலாக, நிம்மதியின் தேடலாக அமைய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறை மக்களே, ஆமோஸ் இறைவாக்கினர் சொன்னது போலத்தான் ஆண்டவரை நீங்கள் தேடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று நாம் நமது வாழ்விலே ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரை முன்னிலைப்படுத்தும் பொழுது, ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது நாம் வாழ்வடைகிறோம். நமது வாழ்வு ஆசீர்வாதம் மிக்க வாழ்வாக மாறுகிறது. நம்மை சுற்றியுள்ளோரும் நம்மால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் தினம்தோறும் வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நமது ஆண்டவரிடம் உருக்கமாக செபிக்கும் பொழுது ஆண்டவர் நமது வேண்டுதல்களை கேட்கிறார். நாம் நமது ஆண்டவரை தேடி வரும் பொழுது நமது தேவைகளை நிறைவேற்றும் ஆண்டவராக நமது ஆண்டவர் இருக்கிறார். நாம் நமது ஆண்டவரை பக்தியோடு வழிபடும் பொழுது, பக்தியோடு மன்றாடும் பொழுது அவர் நம்மோடு பயணிக்கிறார். நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதத்தையும் தருகிறார். நம்மோடு பக்க பலமாக தோள் கொடுக்கும் தோழராக, துணை நிற்கும் நபராக நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் நமது ஆண்டவரை தேடுகிறோமா? ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று எசையா இறைவாக்கினர் மூலமாக இறைவாக்கு உரைக்கப்பட்டது. ஆண்டவரை காண்பதற்கு இதோ இந்த 1 மணி நேர ஆராதனையிலே நமக்கு மாதா தொலைக்காட்சியின் மூலமாக ஒளிபரப்பாகி நாம் ஆண்டவரை காண்பதற்கு, ஆண்டவரை தரிசிப்பதற்கு, ஆண்டவரை வணங்குவதற்கு ஏற்ற ஒரு கால சூழ்நிலையை ஆண்டவர் அமைத்து தந்திருக்கிறார். அந்த ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிப்போம்.
நாம் கேட்கும் ஒவ்வொன்றையும், நாம் செய்யும் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நமக்கு தரும் ஆண்டவராக, அவரது பிரசன்னத்திலே நாம் எந்நாளும் எப்பொழுதும் இருக்கும் நபராக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரது பிரசன்னத்தை நாம் உணர்பவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் மோசேக்கு தந்த அந்த துணிவையும், சாலமோனுக்கு தந்த அந்த ஞானத்தையும், ஆபிரகாமுக்கு தந்த அந்த நம்பிக்கையையும் நமக்கும் தருகிறார். நமது வேதனைகளில், சோதனைகளில் நமக்கு தேவையான துணிவையும் வலிமையும் தருகிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஞானத்தை நமக்கு வழங்குகிறார். நமது நம்பிக்கையை திடப்படுத்துகிறார். நாம் நமது ஆண்டவரை தேடி வருகிறோமா? உருக்கமாக சிந்திப்போம். ஆண்டவரை தேடி வரும் பொழுது நம் மீது எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் பொழியப்படுகிறது. நம் மீது அநேக காரியங்கள் நிறைவாக கொடுக்கப்படுகிறது. நாம் நமது வாழ்விலே ஆண்டவரை தேடி 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 வரும் பொழுது நமக்கு தேவையான அனைத்தும் நிறைவாக கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரை தேடும் நபராக, ஆண்டவரோடு இருக்கும் நபராக நாம் இருக்கிறோமா? நமது இல்லங்களிலே நாம் இந்த மாதா தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை வணங்கிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறு ஆண்டவரை தேடும் நமக்கு ஆண்டவரது பிரசன்னம் நமது இல்லத்திற்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரது உடனிருப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரது ஆறுதல், ஆண்டவரது அரவணைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் தொடர்ந்து ஆண்டவரை நமது வாழ்விலே தேடும் பொழுது நமது தேவைகளை நிறைவேற்றும் ஆண்டவராக, நமது குடும்பங்களை காப்பாற்றும் ஆண்டவராக, நம்மோடு இருக்கும் ஆண்டவராக நமது ஆண்டவர் இருக்கிறார். நாம் நமது ஆண்டவரை தொடர்ந்து தேடுகிறோமா? நமது வாழ்விலே நாம் நமது ஆண்டவரை தொடர்ந்து தேடும் பொழுது நமது ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். நாம் எடுக்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு துணையாக நிற்கிறார். நமது பயணம் ஒவ்வொன்றையும் வெற்றியின் பயணமாக மாற்றுகிறார். நாம் தொடர்ந்து ஆண்டவரை தேடுகிறோமா? ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிறோமா? சிந்திப்போம். அன்பான ஆண்டவரே, இதோ நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து உம்மை துதித்து பாடி போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்மிடம் முருக்கமாக செபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் உம்மை முன்னிலைப்படுத்தி, உம்மை தேடி, உம்மீது நாங்கள் ஆர்வம் கொண்டு, உம்மாலே நாங்கள் ஆட்கொள்ளப்பட, உம்மிலே நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நீ தந்திருக்கிறீர். அதற்காக உம்மிடம் நன்றி கூறுகிறோம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் எந்நாளும் உம்மை தேடி, உம்மிலே நாங்கள் வளர்ந்து, உம்மிலே நாங்கள் வேரூன்றி எப்பொழுதும் உம்மோடு இருக்க, உம்மாலே நாங்கள் ஆட்கொள்ளப்பட, நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்களை சார்ந்த ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளப்பட எங்களுக்கு தேவையான வரங்களை தந்தருளும். எங்களது இல்லத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர்தாமை தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்தியருளும். நீர் நாங்கள் கேட்கும் முன்னரே எங்களுக்கு அனைத்தையும் தரும் ஆண்டவராக இருக்கின்றீர். இதோ நாங்கள் எங்களது இல்லத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலனை தந்தருளும். அதே போல எங்களது இல்லத்திலே உள்ள கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் நீர் போக்கி நாங்கள் உம்மை தேடி வரும்போதெல்லாம் எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதத்தையும் தந்து நாங்கள் எங்கள் கவலைகளிலிருந்து மீண்டு வர, எங்கள் சோதனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வர எங்களுக்கு தேவையான வரங்களை தந்தருளும். நீர் எங்கள் கடவுளாக இருக்கின்றீர், நாங்கள் உம் மக்களாக இருக்கின்றோம். நீர் எந்நாளும் எங்களை கண்ணின் மணி போல காத்து பேணி பாதுகாத்து வழிநடத்தியருளும். நாங்கள் உம்முடைய மக்களாக இருந்து உம்மிடம் செபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேண்டுதல்களை ஏற்றருளும், கேட்டருளும். நீர் எந்நாளும் எங்களோடு தங்கியிருக்கிறீர், எங்களோடு உரையாடுகிறீர், எங்களோடு உறவாடுகிறீர் என்பதை நாங்கள் தினம்தோறும் நம்புகிறோம், உம்மிடம் செபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் தந்திரலும். அன்பான ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே நாங்கள் இந்த மாதா தொலைக்காட்சியின் மூலமாக உம்மை புகழ்ந்து போற்றும் இந்த நேரத்திலே
மாதா தொலைக்காட்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சியின் மூலமாக பயன்பெறும் ஒவ்வொருவரும், அதற்காக உழைக்கும் ஒவ்வொரு நல்லுள்ளங்களையும் நீர் நிறைவாக ஆசிர்வதியும். உமது பிரசன்னம் மாதா தொலைக்காட்சியோடும் மாதா தொலைக்காட்சியின் மூலமாக வழிபடும் ஒவ்வொருவரோடும் இருந்து இந்நாளும் காத்து எங்களை கண்ணின் மணி போல வழி நடத்தியருளும். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம குறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலார். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தோய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.